ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டு போர்ட்டிக்கோவில் இருக்கிற சின்ன தோட்டம். இந்த நேரத்தில் நான் லைட்டை போட்டுட்டு இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு காரணம், இது அந்தி மந்தாரை செடி. இந்த அந்தி மந்தாரை செடியில் பூக்கள் இப்போ தான் பூத்துருக்கும். சாயங்காலம் ஒரு 5 மணி வாக்கில் இந்த பூ பூக்கும். அப்புறம் ராத்திரி முழுக்க மலர்ந்துருக்கும். காலையில் வந்து பார்த்தானா இதழ்கள்லாம் மூடி வாடி போதும். அதனால தான் நான் இந்த நேரத்தில், அது விரிஞ்சிருக்கிற நேரத்திலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அந்தி மந்தாரை செடி விதவிதமான கலர்ஸில் இருக்குது. இந்த டார்க் டீப் பிங்க் கலர் இருக்குது, இன்னும் லைட் ரோஸ் கலர் இருக்குது, ஆரஞ்சு, வெள்ளை அப்படின்னு இருக்குது. இந்த செடியோட சிறப்பு என்னன்னா, பொதுவாக இரவில் பூக்கிற பூக்கள் எல்லாமே வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். வெள்ளையாக இருக்கும். மல்லி, முல்லை, ஜாதிப்பூ, இந்த மாதிரி எந்த பூ பார்த்தீங்கன்னாலும் வெள்ளையாக இருக்கும். பன்னீர் பூ மரம் கூட ராத்திரியில் பூக்கும், பூவும் வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் இது பாருங்கள், அந்தி மந்தாரை அப்படிங்கிறது சாயங்காலத்தில் பூக்கிற இந்த செடி இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு அதிசயமாக இருக்குன்னே சொல்லுவேன். நான் சாயங்கால நேரம் எடுத்த ஃபோட்டோவும் காட்டுறேன். அதுலேயும் பாருங்கள், கலர் என்ன வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். கலர் எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள். இந்த செடி ஒரு அதிசயமாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது இரவில் பூக்கிற செடி வெள்ளை அல்லாத இந்த மாதிரி ஏதாவது நிறங்களில் பூக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட இப்போ இந்த ஒரு நிற செடி தான் இருக்குது. இன்னும் வேறு நிற செடிகள் கிடைக்கும் போது நான் கலெக்ட் பண்ணிக்குவேன். ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த செடியோட இலைகள்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தது. இது வந்து தோல் நோய்களுக்கு வெளிப்பூச்சா நம்ம பயன்படுத்தலாம். இந்த அந்தி மந்தாரையில் பட்டு வர்ற காற்று நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுவும் ஒரு வகை மூலிகை தான். இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதைகள் இருக்கும். பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த விதைகள் உருவாகும். இது முதல்ல இந்த விதைகள் வந்து பச்சையாக இருக்கும், அதுக்கப்புறமா கருப்பாக மாறும். இந்த மாதிரி கருப்பாக மாறினதுக்கப்புறம் இதுதான் அந்த விதைகள். இதுதான் அந்த விதை. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு மாதிரி இருக்கும், இல்லை பப்பாளி விதை மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். இந்த விதையை நம்ம மண்ணில் போட்டோன்னா செடி முளைக்கும். உங்கள் வீட்லேயும் அந்தி மந்தாரை வளர்த்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.